கடந்த ஆட்சியாளர்கள் போது கொள்முதல் செய்யப்பட்ட நிலை அவர்களுடைய 10 ஆண்டு கால ஆட்சியில் 1,79,81,152 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டது. ஆனால் இப்போது 53 மாதங்களில் 1,93,28,109 மெட்ரிக் டன் கொள்முதல் செய்யப்பட்டது. அதேபோல இந்த ஆட்சி வந்த பிறகு கடந்த 10 ஆண்டு கால ஆட்சியில் 10 ஆண்டு காலத்தில் 7,27,650 மெட்ரிக் டன் நெல் சேமிக்கின்ற கிடங்குகள் கட்டப்பட்டிருக்கிறது. ஆக அதை அவர்கள் கட்டியது 7,27,650 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட கிடங்குகள் கட்டியிருந்தார்கள். ஆனால் முதலமைச்சர் பொறுப்பேற்ற பிறகு இந்த 4 ஆண்டு காலத்தில் 4,03,000 மெட்ரிக் டன் கொள்ளளவுக்கு புதிதாக கட்டி முடிக்கப்பட்டு பயன்பாட்டில் இப்போது இருக்கு. 4 ஆண்டுகளில் புதிதாக 4,03,000 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட புதிய கிடங்குகள் கட்டப்பட்டிருக்கிறது. இந்த ஆண்டு கூடுதலாக 3,30,000 மெட்ரிக் டன் நெல் கிடங்குகள் கட்டி முடிக்கப்படும் நிலையில் இருக்கின்றது. ஆக மொத்தம் இந்த ஆட்சியில் 7,33,250 மெட்ரிக் டன் நெல் கொள்ளளவு கொண்ட கிடங்குகள் கட்டப்பட்டிருக்கு. ஆக அவங்க 10 ஆண்டு காலத்தில் கட்டியது 7 லட்சம். ஆக இந்த 4 ஆண்டு காலத்தில் கட்டி முடிக்கப்பட்டது 7 லட்சம். ஆக இந்த அளவுக்கு இந்த 2 சேர்க்கும் போது 14 லட்சம் கிட்டத்தட்ட. இது தவிர ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் அக்ரிகல்ச்சர் சொந்தமானது அதற்கு 1,63,000 மெட்ரிக் டன் கொள்ளளவு சேமிக்கக்கூடிய கிடங்குகளில் நெல் பாதுகாக்கப்பட்டு வைக்கிறது. ஆக இந்த மழை குறுவை பொறுத்த வரையில் கடந்த காலங்களெல்லாம் விவசாயிகள் இது குறுவை காலத்தில் நெல் உற்பத்தி செய்கின்ற அறுவடை செய்ய மாட்டார்கள். என்ன காரணம்னா அவர்களுக்கு காலத்தில் அறுவடை செய்ய வேண்டும். அதுக்குள்ள ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம் என்னன்னா அறுவடை களங்கள் இருக்க வேண்டும், இல்லை சாலைகள் இருக்க வேண்டும். இது போன்ற நிலைகள் இந்த காலத்தால் குறுவை நெல் அவ்வளவு செய்யவில்லை. ஆனால் குறுவை நெல் பயிர்படுகின்ற பயிர் கிட்டத்தட்ட இந்த 14 லட்சம் மெட்ரிக் டன் நெல்லை உற்பத்தி செய்து அறுவடை செய்கின்ற பிரச்சனை அதை வயலிலிருந்து சாலைக்கு கொண்டு வர வேண்டும், இல்லை நெல் களத்துக்கு கொண்டு வர வேண்டும். இதுதான் பிராக்டிக்கல் நிலைமை விவசாயிகளுக்கு. இதெல்லாம் இப்போது விவசாயிகளுக்கு ஒரு வார காலம் அதுக்கு அவர்கள் அந்தந்த பகுதிகளில் இருக்கின்ற களம், அதை போன்ற தார் சாலைகள், இது போன்ற இடத்திலே அவர்கள் டிராக்டர் அறுவடை மிஷின்கள் இப்போது இயந்திர நடவு நோக்கி நாம் சென்றோம். இப்போ அறுவடையும் இப்போது முன்னெல்லாம் மனிதர்கள் அறுவடை செய்தார்கள். இப்போது மிஷின் அறுவடை ஹார்வெஸ்ட் மிஷின் வந்த காலம் மாறி கொண்டு இருக்கின்றோம். அதன் மூலமாக இப்போ குறுவை தொகுப்பு கூடுதலாக வழங்கும் போது அவங்க இது போன்ற நெல்லை இப்போ உடனடியாக அப்புறப்படுத்துவதற்கு நடவடிக்கை தீவிரமாக எடுக்கப்பட்டு மழை நமக்கு இந்த அளவுக்கு மழை வந்த காரணத்தால் இப்போது ஒன்றிய அரசு இந்த நெல் அறுவடை செய்யும் போது ஒரு மூட்டைக்கு 1 கிலோவை அவர்கள் அந்த போர்ட்டிஃபைட் பண்ண அரிசியை கலக்க வேண்டும். அதை மக்கள் சாப்பிடுகின்ற அனைவரும் அந்த அந்த இரும்பு சத்தை கிடைக்கக்கூடிய அளவுக்கு சாப்பிட வேண்டும் என்ற அடிப்படையில் ஒன்றிய அரசு ஒரு திட்டமாக இப்போ இந்த அரிசியை அரைக்க வேண்டும். அது ஒரு மூட்டை அரைச்சாங்கன்னா 1 கிலோ சேர்க்க வேண்டும் என்று ஒரு நாம்ஸ் படி அது ஒன்றிய அரசு பர்மிஷன் இன்னும் கொடுக்கல. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.